எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய அருட்பெரும் கருணையிலே நலிந்திருக்கிற நமது அன்பான பக்த பெருமக்களே, இன்னைக்கு என்ன விசேஷம்? சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமிக்கு பல விசேஷம் இருக்கு. அது ஒவ்வொன்றா பட்டியலிட்டு நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியும். அதான் இன்னைக்கு நம்முடைய பக்தர்களெல்லாம் தவறாமல் கலந்து போங்களுங்க அப்படின்னு சொன்னோம். பௌர்ணமிக்கு ஏற்கனவே பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்கு ஒரு அழகான உத்தரவாதம் தந்திருக்கிறார். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் முன்னாடி, பகவான் யோகி ராம் சுரத்குமாரை பார்க்க வந்த ஒரு பக்தர்கள் கூட்டம் கிரிவலம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. சுவாமிகிட்டே நிறைய நாட்களை கடத்திட்டதுனால கடைசியில் அவங்களுக்கு ஊருக்கு கிளம்புறச்ச கிரிவலம் போக முடியல. அப்போ சுவாமிகிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட, சுவாமி நான் கிரிவலம் போகணுன்னு ஆசைப்பட்டோம், நடக்கலையே, என்ன செய்யன்னு தெரில அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி அவரே 7 தடவை சுற்றி வர சொன்னார். சுற்றி வந்து நீங்கள் கிரிவலம் போனதுக்கான பலன் கிடச்சிட்டு போயிட்டு வாங்கினார். அதே போல் திருவண்ணாமலை யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமத்திலையும் கிரிவலம் போகிறதுக்குன்னே ஒரு இடம் அங்கே வச்சுருக்காங்க. அதனால் இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம பகவான் யோகி ராம் சுரத்குமாரை 7 முறை வலம் வந்தாலே நம்ம கிரிவலம் போன பாக்கியத்தை அடைய முடியும். கிரிவலம் போகிறதுல என்னென்ன பிரயோஜனம் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சாரக்குடி ஒவ்வொரு நாளும் நம்மையும் நம்ம வரக்கூடிய எல்லா பக்தர்களையும் சிரமேர் தாங்கி நம்மளை வளர்க்கிறது இந்த ஆசிரமம். இன்னைக்கு ஒரு பெரிய கோவிலில் கும்பாபிஷேகத்துக்கு தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு பாக்கியத்தை பெற்றோம். அது ஏற்கனவே அவங்க ஒரு மடாதிபதியை கூப்பிட்டுருந்தாங்க. இந்த மடாதிபதி கடைசி நிமிஷத்தில் வர முடியாதனால நாம தலைமை தாங்கி அந்த ஒரு சித்தி விநாயகருக்கும், ஒரு இசக்கி அம்மனுக்கும், பத்ரகாளி அம்மனுக்கும், சுடலைமாட சுவாமிக்கும், அப்புறம் இன்னொரு சிறு தெய்வம், இதுக்கும் நம்ம கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தான் இப்போ வந்திருக்கோம். அப்போ இந்த கும்பாபிஷேகம் பண்ண போகிற வழியில் என் கூட சில சிவனடியார்கள் என் கூட பயணித்தாங்க. அப்போது காலையில் 7:30 மணிக்கே கிளம்பிட்டதுனால சாமி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னா, சரி சாப்பிட்டு போகலாம், அதனால் என்ன அப்படின்னு. எல்லாரும் சிவனடியார்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க. அப்போ நான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்கன்னு நினச்சி நான் வீட்டில் இருந்து, நான் கையில் இப்போ காசு வச்சுக்கிறதில்ல, வீட்டில் கேட்டு ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு போனேன். சரி சாப்பாடெலாம் வாங்கி கொடுக்கணுமே. அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சாதா ஹோட்டலில் சாப்பிட மாட்டீங்க, உங்களுக்கு எது நல்ல பிடிச்ச பெரிய ஹோட்டலோ அந்த ஹோட்டல் நிப்பாட்டுங்க, அங்கே சாப்பிடுவோம். நானும் ஆமாம் அங்கே சாப்பிடுவோம், பெரிய ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னு போகிற வழியில் சுங்காங்கடையில் ஒரு ஹோட்டலில் நிறுத்தி எல்லோரும் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டோன்னு அந்த சிவனடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், சாமி நீங்கள் பில் கொடுக்கக்கூடாது, நாங்கள் தான் கொடுப்போம். இது என்ன இதாக இருக்குது? அப்படி கிடையாது, நான் எங்கே போகிறேன் நான் தான் கொடுப்பேன், நீங்கள் கொடுக்க வேண்டாம், நாங்கள் தான் கொடுப்போம் சாமி, நீங்கள் தயவு செய்து இந்த பாக்கியத்தை எங்களுக்கு விட்டு தாங்க, உங்களுக்கு ஒருபடி அன்னம் வாங்கி தர பாக்கி எங்களில் யாருக்காவது கிடைக்கணும், நாங்கள் தான் யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பயங்கர போட்டி. சரி நேராக இது யாராவது கொடுத்து தொலைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டேன். பிறகு அதில் யாரோ 2 பேர் ஷேர் பண்ணி கொடுத்தாங்க. சரி சந்தோஷம். அப்போ இந்த காரில் போச்சில் அதில் ஒரு சிவனடியார் ஆரம்பத்தில் நமக்கு கொஞ்சம் நம்மளை நக்கலும் கேலியும் கிண்டலும் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிவனடியார் தான். இவரெல்லாம் நேற்று வரைக்கும் இப்படி வாழ்க்கையை வச்சுருந்தாரு, இன்றைக்கி என்ன திடீர்னு ஒரு சாமி ஆகிட்டாரா அப்படின்னு நம்மளை கிண்டலும் கேலியும் பண்ண ஒருத்தர் தான் அவர். அப்படி போகிறச்ச அப்போது கேட்டுகிட்டே வராங்க, நீங்கள் எப்படி திடீர்னு நம்ம குருஜி சிவகுமார் கூட நீங்கள் எப்படி இவ்வளோ ஒட்டுதல் ஆகிட்டீங்க அப்படின்னப்போ அவர் ஏற்கனவே அவர் இந்த விளக்கத்தை என்கிட்ட சொல்லியிருந்தார். நான் கூட அவர் ராஜுக்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த விளக்கத்தை சொல்கிறார். நான் முதல்ல நம்ம குருஜி சிவகுமாரை பற்றி கொஞ்சம் மோசமான அபிப்பிராயங்களில் தான் நான் இருந்தேன். பிறர் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. காலப்போக்கில் ஒரு நாள் தற்செயலாக அவருடைய ஆசிரமத்தில் போய் நான் சாப்பிட்றதுக்கு தான் போனேன். ஆனால் அன்னைக்கு அவருடைய பேச்சை கேட்டப்போ இந்த 75 ஆண்டு கால என்னுடைய வாழ்க்கை வீணாயிட்டு, கடைசி காலத்தில் நம்ம சிவகுமார்கிட்ட போய் கொஞ்சம் ஞானத்தை பெற்று தான் நம்ம சாகணும்னு எல்லாமல்ல ஈஸ்வரன் என் தலையில் எழுதியிருக்காரு, இந்த ஞானம் இங்கே தான் இருக்குது, தம்பிகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஞானத்தை கற்றுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகும் பிறர்லாம் சொன்னதை கேட்டுட்டு எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், இங்கே போகணுமா போக வேண்டாமா, நம்ம ஏதோ ஒரு நாள் பேச்சை கேட்டு போய் அப்புறம் அங்கே ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு, நாம் போய் ஏதாவது ஒரு விதண்டாவாதத்தை பண்ணி அங்கே இருக்கிறவங்களே நமக்கு எடுத்து அப்புறம் அது ஒரு மாதிரி அசிங்கமாயிருமே, போகணுமா போக வேண்டாமா, அந்த ஆசிரமத்துக்கு நம்ம போகணுமா போக வேண்டாமான்னு சொல்லி இத்தனை ஆண்டுகளாக நான் எந்த ஈஸ்வரனை வழிபட்டனோ அந்த ஈஸ்வரன்ட்டு நம்ம ஒரு முடிவை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நான் அதிகாலையில் எழுந்து நான் ரொம்ப நாளாக பூஜை வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கோயிலில் பூசாரியாக இருந்த அந்த கோயிலில் போய் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன்.
ஒரு நாள் கனவுல அந்த பறக்கையில் ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. அந்த கோயில் பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் நான் காலை தண்ணிக்குள்ளே போட்டு அந்த கரையில் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போது அந்த காலில் மீன்லாம் கடிச்சு அந்த குளத்துக்குள்ளே நான் உட்கார்ந்துருக்கேன். சில இந்த குளத்தில் நிறைய தாமரைப்பூ கிடக்கு. அதில் ஒரு தாமரைப்பூ நான் அப்படி பார்த்துட்டே இருக்கிறேன். அந்த தாமரைப்பூ ஒன்றில் அப்படி மலருது. அந்த தாமரைப்பூ மலர்ந்தப்போ அந்த தாமரைப்பூக்குள்ளே எனக்கு குருஜி சிவகுமார் அவருடைய முகம் உள்ள தெரியுது. நான் ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சு வெளவெளத்துட்டேன். இவருடைய முகம் எப்படிங்க நமக்கு தெரியுது? இவர் தான் நமக்கு ரொம்ப பிடிக்காதே, இவருக்கு முகம் எப்படி தெரியுதுன்னு நினச்சா அந்த முகம் என்னை பார்த்து சிரிச்சுது. எனக்கு அன்னைக்கு முடிவாச்சுது, இவர் தான் நமக்கு தேடிட்டு இருந்த குரு இவர் தான் அப்படின்னு. எனக்கு 75 வயசு ஆனாலும் அவருக்கு என்னோட வயசு குறைவாக இருந்தாலும் நான் இத்தனை ஆண்டுகள் சிவ தொண்டு செய்துட்டு இருந்தவுடைய பலன், ஒரு நிஜமான குருவை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டலாம் சொன்னார். அப்போ அவங்க சந்தோஷப்பட்டு சொன்னாங்க. அப்போ நான் கம்மிங் ஈவெண்ட்ஸ் நம்முடைய ஆசிரமத்தில் வரக்கூடிய 1-2 நம்முடைய சொந்த ஈவெண்ட்ஸுகளுக்காக இல்லை எப்படி பண்ணலாம், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்கிட்ட மறுத்து சொல்லிகிட்டே வந்தார். குருஜி, நான் உங்கள் பின்னாடி தான் நாங்கள்லாம் இருக்க ஆசைப்படுறோம், உங்கள் முன்னாடி நாங்கள் வர்றதுக்கு ஆசைப்படலை, உங்கள் பின்னாடி தான் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் வயசில் அனுபவத்துலலாம் பெரிய ஆட்களாக இருக்கலாம், பெரிய சிவனடியார்களாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பெரிய பக்தியெல்லாம் இல்லாத ஆளாக இருக்கலாம். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஞானத்துக்கு எங்ககிட்ட 1% கூட இல்லை. நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக தான் செய்வீங்க, நீங்கள் செய்யுங்க, உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னாங்க. நான் கேட்காம திருப்பி அவர்கிட்ட இல்லை நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்தப்போ கடைசியில் அந்த 75 வயது அடியார் அழுதுட்டார். கதறி அழுது என் கையை பிடிச்சி காலை, நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் காலை தொட்டு, உண்மையில் எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட எப்படி நான் சரணாகதி ஆகிறேன்னு எனக்கு தெரியல, நான் அழுதுட்டேன், எனக்கு இதுக்கு மேலே என்னை விட்டுருங்க, நான் உங்கள் முன்னாடி நான் இனிமேல் எதுவும் நான் வரமாட்டேன், நீங்கள் என்னை பேசவும் கூப்பிடாதீங்க, எங்கே போனாலும் என்னை முன்னிறுத்தாதீங்க, உங்கள் பின்னாடி உங்கள் நிழலில் தான் நான் இருக்க ஆசைப்படுறேன், கடைசி காலம் வரைக்கும் எனக்கு உங்கள் பின்னாடி இருக்க தான் எனக்கு ஆசை, அதனால் நீங்கள் தான் எங்களுடைய குரு, ஆத்மார்த்த குரு அப்படின்னு அவர் அழுதுட்டார். அப்புறம் இந்த கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு அந்த மேடையில் பேசுகிறப்போ அவர் இந்த மைக்கில் நிறைய பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. இந்து முன்னணி மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல கட்ட தலைவர்கள், பெரிய ஆட்கள்லாம் அந்த மேடையில் பேச வந்திருக்காங்க. அப்போ கூட ஒவ்வொரு இவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்து அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறார். அப்போ கூட ஒவ்வொரு தடவை பேசுகிறப்பவும் அந்த இடத்துல ஓப்பனாகவே சொல்கிறார். அவர் குருஜி சிவகுமார் மட்டும் 2 hours பேசுவார், 2 மணி நேரம் பேசுவார், மற்றவங்கெல்லாம் 10 நிமிடம் தான் பேசணும், அவர் தான் 2 மணி நேரம் பேசுவார் அப்படின்னு சொல்லி நான் 2 மணி நேரம் பேசினேன். 2 மணி நேரம் பேசினப்போ அதுக்கு பிறகு பேசினவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவர் ஆன்மீகம், அரசியல், அதுக்கு மேலே சரணாகதி, பக்தி, அது இதுன்னு எல்லாத்தையுமே குருஜி பேசி முடிச்சிட்டாரு. எங்களுக்கு இனி ஒன்றும் பேசுகிறது இதில் ஒன்றும் இல்லை, இனி எசக்கியம்மா, மாயாண்டி, சுடலாண்டின்னு ஏதாவது கதை விட்டால் தான் உண்டுன்னு சொல்லி எல்லாரும் அவங்கவுங்க பேச்சை ஒரு 5 நிமிஷத்தில் குறுக்கிக்கிட்டாங்க. எல்லாருமே பெரிய மடாதிபதிகள்கிட்டருந்து கற்றுத்து வந்தவங்க, பல பேர் அந்த கிளாஸ்லாம் எடுக்கிறவங்க, அவங்க கூட இந்த மாதிரி ஒரு பேச்சை நாங்கள் கேட்டதில்லை, ரொம்ப ஒரு முதிர்ச்சியான அறிவார்ந்த பேச்சு அப்படின்னாங்க. இவர் திருப்பும் அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண அழுது இந்த மாதிரி ஒரு ஞானத்தை நான் எங்கேயுமே கேட்டதில்லை. அவர் ஒரு முறை பேசுகிறப்போ எனக்கு இந்த ஆசிரமம் நடத்துறவுடைய குறிக்கோளே ஒரு 10 விவேகானந்தரையாவது, ஒரு 10 ஞான சம்பந்தரையாவது எனக்கு உருவாக்கணும், அது ஒன்று தான் லட்சியம்னு சொன்னார். இதுவரைக்கும் நான் எவ்வளோ இடங்களுக்கு நான் பேச போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு லட்சியம் கொண்ட ஒரு ஆத்மார்த்த குருவை நான் பார்த்ததே இல்லை. எல்லோரும் சம்பாதிக்க ஆசைப்படுவாங்க, தனக்கு பேரும் புகழும் சேர்த்துக்கு ஆசைப்படுவாங்க, என் காலத்துக்கு பிறகு கல்லறை அங்கே வை இங்கே வை, எனக்கு செலவை அதவை இதவை இப்படி தான் பேச ஆசைப்படுவாங்க. ஆனால் இவர் ஒரு ஆள் தான் 10 விவேகானந்தர் உருவாக்கணும், 10 ஞானசம்பந்தர் உருவாக்கணும் ஆசைப்படுற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு குருவை நான் பார்த்தேன். திஸ் இஸ் கால்டு ஞானம். இவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குது. இந்த அறிவார்ந்த சமூகத்தில் இந்த மேடையில் இருக்கிறவங்கெல்லாம் இவரை நீங்கள் தமிழகம் முழுக்க கொண்டு போய் எல்லா இடத்துலையும் இவருடைய ஞான பிரசங்கத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும், அது ஒன்று தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி மேடையில் ரொம்ப நெகிழ்ந்தார். பிறகு அந்த கோயில் அந்த நடத்துகிறவங்களை பற்றி ரொம்ப குறைபட்டுக்கிட்டே வந்தார் என்கிட்ட. உங்களை அப்படி அவங்க கௌரவிக்கலை, இப்படி கௌரவிக்கலை, அதை பண்ணலை, இதை பண்ணலை, எனக்கு ரொம்ப வருத்தம். நான் சொன்னேன், இதனால தான் நான் பல இடத்துக்கு போகிறதில்ல. ஏன்னா சில இடங்களில் பகவானே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தருவார். ஏன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பக்தியை எடுத்துக்கோமே, அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்க குழந்தைகளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க மகளுக்கு என்ன பிடிக்காது, அவங்க சித்திமாருக்கு என்ன பிடிக்காது.
அவங்க தங்கச்சிமாருக்கு என்ன பிடிக்காது, குடும்பத்தில் பலருக்கு என்ன பிடிக்காது. அப்போ அந்த இடத்துல நான் போய் இவங்க எனக்கு ஏதாவது ஒரு மலர் மாலையை போடவோ என்னை வரவேற்கவோ செய்தால் அவங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா கிண்டல் கேலியும் பண்ணுவாங்க. இவளுக்கு என்ன பைத்தியமா சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா என்னுடைய மானம் போகுது, என்னுடைய பெயர் கெடுறதுங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான்கிற ஒன்றே இங்கே இல்லை, எனக்குன்னு தனிப்பட்ட உணர்வோ எண்ணங்களோ எனக்கு இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒரு பேர் வரும். என்ன பேர் வரும்? என்ன பேர் வரும்? யோகி ராம் சரத்குமார்ங்கிற பேர் கண்டிப்பாக அந்த இடத்துல வரும். அப்போது என்ன அவமானப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு சாமி அவமானப்படுத்திடக்கூடாது. ஏன்னா அது அந்த பிள்ளைக்கு நல்லதில்லை. அப்போ நம்மால் ஒரு பாவம் வந்து சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில இடங்களில் ஒதுங்கிடும். எந்த இடத்துல பகவானாக நினச்சி ஒரு மதிப்பு மரியாதையும் தரதுக்கு எல்லாரும் ஆத்மார்த்தமாக இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சில இடத்துல அது நடக்கும். இப்போ இயல்பாக நடக்கும். வரலட்சுமி வீட்டு கல்யாணத்துக்கு போனப்போ கூட அங்கே எல்லாரும் மாற்று மதத்தை சேர்ந்தவங்க தான். ஆனால் வரலட்சுமி அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அவளுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. உடனே மேடை கூட்டிகிட்டு போய் என் குருஜி வந்திருக்காரு, எங்கள் யோகி ராம் சரத்குமார் குருஜி வந்திருக்காருன்னு சொல்லி வீட்டுக்காரரை காலில் உள்ள வச்சு, மாப்பிள்ளை காலில் உள்ள வச்சு, மகளை காலில் உள்ள வச்சு, அங்கே இருந்தவங்க எல்லாரும் தொப்பி போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் குல்லா போட்ட மங்கியாக உட்காந்துருந்தாலும் அவங்க அந்த இடத்துல எங்கள் குருஜியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்கள் குருஜி அவர் அப்படிங்கிறதுல ஆத்மார்த்தமாக இருக்காங்க. ஆனால் அது நம்முடைய சமயம் சார்ந்த சில பெண்களுக்கு அந்த உரிமை இருக்காது வீட்டில். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்குவார், ஐயோ அவர் நம்மன்னா ஒரு உயிர், இவங்க பேத்திக்கு உயிர், இவங்க அம்மாவுக்கு உயிர். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அந்த இடத்துல பகவானுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நான் நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக அன்னைக்கு தான் பார்த்தது நமக்கு இந்த சம்பவம் நடந்தது. சரி, அப்போ இனி கல்யாணம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. அந்த கல்யாணம் நம்ம சிறப்பாக நடத்துவோம் நிச்சயம். சத்தியமாக நான் சொல்கிறேன், கண்மணியோட அண்ணன் வீட்டில் என்ன நடந்தது ஏன்னு கேட்க நாதி இல்லை. வெளியே மட்டும் பகவான் யோகி ராம் சரத்குமாரோட படத்தை மட்டும் வச்சுக்கிட்டாங்க, மற்றபடி அங்கே என்ன இருந்தது. ஆனால் அதே இது இன்னைக்கு சூரங்குடியில் ஒரு பெரிய கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. தலைவர் போனார். அவர் என்னெல்லாம் அங்கே வேலை பண்ணியிருப்பார் நமக்கு தெரியும். இருந்து போச்சுலே நான் காரில் விட்டு இறங்கச்சில் எனக்கு மாலை போட்டிருக்கணும், உள்ளே போனால் எனக்கு மாலை போடணும், எல்லோரும் காலை தொட்டு கும்பிடணும், நான் குடத்தை நான் தான் ஊற்றுவேன், நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எல்லாம் பேசி தான் உள்ள போவேன். எல்லாம் பேசி தான் போயிருப்பாங்க போனேன். அப்போது நம்முடைய பகவான் நமக்கு என்ன கடமையை சொல்லியிருக்கிறாரோ அந்த கடமையை செய்ய தான் போகிறோமே ஒழிய நமக்கு தனிப்பட்ட புகழோ பேரோ மரியாதையோ ஒன்றுமே நம்ம சேர்க்கறதுக்காக போகலை. அதனால தான் இந்த அடியார்ட்டி சொல்லிட்டு வந்தேன், ஐயா என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க. நம்ம ஞானத்தை அங்கே போய் பலர்கிட்ட கோபம் தான் பட வேண்டிய. நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அங்கே அந்த சண்டை மலை அடிக்கிறவெல்லாம் மலையாளத்தில் கலப்பலன்னு பேசிகிட்டு இருக்காரு. ஏய் சேட்டா பேசாமல் இருந்தால் கேட்க மாட்டேங்கிறான். ஏத்தாப்பில் கொஞ்சம் பொம்பளைகள் உட்காந்துருந்து 2 கேள்வி தான் கேட்டேன், எழுப்பி போயிட்டாள். இவர் நீ சும்மா கேள்வி விட்டுட்டு இருப்பாரு போல் இருக்க, நம்ம இதில் உட்காந்தா சரியாக வராது, எல்லாம் எழுப்பி போயிட்டாளுங்க. எல்லாரும் அப்புறம் சாப்பிட்ற இடத்துல பந்தியில் போய் உட்காந்துருக்காரு. இதில் ஒரு 4-5 ஆம்பளைகள் தான் போய் உட்காந்துருக்காங்க. அப்போது இது யாருக்கும் இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நாங்கள் அந்த கோயிலுக்கு வந்தால் எங்களுக்கு எதாவது கிடைக்குமா அதை சொல்லுங்கள், அதுதான் இங்கே எல்லாருக்கும் தேவை. ஆனால் இந்த நிலையில்லாத உலகத்தில் நிலையில்லாத செல்வத்தை தேடி கோயிலுக்கு போகிறது வேஸ்ட்டுங்கிறத நான் அங்கேயும் பேசுனேன். இந்த நிலையில்லாத உலகத்தில், இந்த நிலையில்லாத உடம்பில், இந்த நிலையில்லாத ஜீவனில், இந்த உயிரும் நமக்கு சொந்தம் இல்லை, இந்த உடம்பும் சொந்தம் இல்லை, எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. அதை போய் எதுக்கு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்க? அவர் உனக்கு இதோட பெருசாக ஏதோ தரதுக்கு நினைப்பார். நீ அவர்கிட்ட போய் இப்போ ஒரு கடைக்காரன் ஒரு பேங்க்காரன் உங்களுக்கு பல லட்ச ரூபா லோன் தரலான்னு இருப்பானா இருக்கும் அந்த மேனேஜர், உங்கள் ஐடி பேப்பர்லாம் பார்த்துட்டு. நீங்கள் அவன்கிட்ட போய் எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா லோன் போதுன்னு அவன் என்ன பாட பைத்தியார போயில, நான் அவனுக்கு 50 லட்ச ரூபா தரலான்னு நினச்சேன், நீ 5 லட்சம் போதுங்கிறேன்னு நினைப்பார். பகவான் நமக்கு நிறைய தரதுக்கு நினைப்பார். ஆனால் பகவான் இந்த உலகத்தில், இந்த பாழாப்பன உலகத்தில் ஒரு சிந்தனை எல்லாருக்கும் இருக்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா, நிஜமான அருளை பெற்றவங்க யார் அப்படின்னா பெரிய கோடீஸ்வரங்க, ரொம்ப அழகாக இருக்கிறவங்க, வடிவேலூர் படத்தில் சொன்ன மாதிரி வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி நல்ல கலராக அழகாக இருக்கிறவங்க, நல்ல அனுகிரகம் பெற்றவங்க. கொஞ்சம் அசிங்கமாக அழுக ஐயே இதெல்லாம் இதெல்லாம் சாமிக்கு அனுகிரகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏழ்மையாக இருந்தால் சாமிக்கு அனுகிரகமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதிக நாள் உயிர் வாழ்ந்தா அவன் ரொம்ப புண்ணிய ஆத்மா, சீக்கிரமாக போயிட்டா புண்ணிய ஆத்மா இல்லைன்னு நினைக்கிறாங்க. மிகப்பெரிய தவறு. விவேகானந்தர் சாகிறப்போ 38 வயசு தான், ஜீசஸ் சாகிறப்போ 34 வயசு தான், புத்தர் சாகிறப்போ சின்ன வயசு, திருஞான சம்பந்தர் சாகிறப்போ சின்ன வயசு. எல்லா புண்ணிய ஆத்மாக்களும் இந்த உலகத்துக்கு வந்த கடமையை செய்து முடிச்சோன்னு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ சீக்கிரமாகவே சாகிறவன் ஏதோ மோசமானவன் இப்போ அப்படி தான் பேசுவாங்க. இப்போ எனக்கு ஏதாவது நான் பார்த்தியா நான் சொன்னேன், நான் போயிட்டான், பார்த்தியா நான் 75 வயசாச்சு, நான் இன்னும் தூக்கிட்டு திரியேன், ஆனால் இவன் போயிட்டான் பார்த்தியா அப்படி பேசுவாங்க. அப்படி கிடையாது. அவன் புண்ணியாளன் சீக்கிரம் போயிட்டான்னு. புண்ணியம் செய்தவங்க சீக்கிரம் போயிடுவாங்க. அதே போல் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தை பெற்றவங்க பணக்காரங்கன்னு கிடையாது. அது முற்பிறவி கர்மா.
ஏழையாக இருக்கிறவன் அதுக்காக கர்மா அந்த சாமியோட அனுகிரகத்தை பெறாதவன் கிடையாது. அதனால் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. நம்ம அழகாக இல்லை, நம்ம நிறைய பெரிய செல்வந்தர்களாக இல்லை, நமக்கு சொந்த வீடு இல்லை, சொத்து பத்து இல்லை அப்படிலாம் நினைக்கக்கூடாது. தெய்வம் எங்கே இருக்கும்னா இந்த ஆத்மார்த்தமான இந்த அமைதியான அப்பழுக்கற்ற ஆன்மாவுக்குள்ளே தான் இருக்கும். தெய்வம் அங்கே இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செல்வந்தர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் மனதும் உங்கள் இல்லமும் உங்கள் உடம்பும் தூய்மையாக இருந்தால் போதும், அங்கே தான் தெய்வம் இருக்கும். தெய்வம் இருக்கிறதுனால நான் அதிக நாள் உயிரோடு இருக்கணும் அப்படியும் கிடையாது. தெய்வம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் பெரிய ஆளுமைக்கு உட்பட்டு நான் சொன்னால் எல்லாம் நடக்கணும் அப்படியும் கிடையாது. எல்லா அடியார்களும் இருந்த இடம் தெரியாமல் போயிருக்கிறாங்க. அவங்க இருந்ததும் தெரியாது, வாழ்ந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, அப்படி போயிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த இறை அருளையும் இந்த சாதாரண மனித வாழ்க்கையை போட்டு குழப்பிக்காதீங்க தயவுசெய்து. இப்போ நான் வசதி வாய்ப்போடு இருக்கிறேன், சிலவர் வசதி வாய்ப்போடு இல்லை அப்படின்னா அப்போ நம்ம இறை அருள் இல்லையோ அப்படின்னு நினைக்காதீங்க. தெய்வம் நீங்கள் நீண்ட நாளாக வேண்டுகிற ஒரு காரியத்தை தள்ளி போடுதுன்னா அந்த காரியத்தை ஏதோ சுத்தபத்தமாக முடித்து அதிலிருந்து மீண்டும் நமக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அருள்வதற்காக பகவான் காத்திருந்து அந்த காரியத்தை செயல்படுத்துகிறார் அப்படி தான் நினைக்கணும். தடால் புடால் ஒரு காரியத்தை எனக்கு செய்து தரலையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு காரியத்தை அவர் எதுக்கோ திட்டமிட்டு செய்கிறார். அந்த காரியம் நடந்து முடிகிறப்போ எனக்கு நன்மையாக இருக்கும், இனி வருங்காலத்துக்கு எனக்கு நன்மையாக இருக்கும், அப்படி தான் நம்ம நினைக்கணும். எல்லா காரியத்துக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். நாங்கள் பொறுமையாக தான் இருந்தோம், 3 ஆண்டுகளுக்கு மேலே பொறுமையாக இருந்தோம். இப்போ தான் நல்லது நடக்க ஆரம்பிப்போம். பகவான் மீது நம்பிக்கை வைத்து நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். நமக்கு எதை கடவுள் உணர்த்துறாரோ, ஏதோ ஒரு குருவின் மூலமாக உணர்த்துறாரோ அந்த காரியத்தை அப்படி செய்துக்கிட்டு பேசாமல் இருக்கணும். நிச்சயமாக எல்லோருக்கும் எல்லாம் நன்மையாக நடக்கும். உஷாவுக்கு நடக்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் நல்லதாக நடக்கும். எல்லாம் போன சத்சங்கத்தில் சொன்ன மாதிரி ஏதோ நமக்கு வெளிநாட்டில் உள்ள வேலை இல்லைன்னு நினைக்க வேண்டிய, ஏதோ நன்மைக்கு தான் பகவான் செய்கிறார், நல்லதுக்கே செய்கிறார். இப்போ எல்லோருக்கும் பகவான் இந்த நல்ல பௌர்ணமி தினத்திலே, அது சித்ரா பௌர்ணமியில் நல்ல அனுக்கிரகங்களை செய்வார். எல்லோரும் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, ஆணவங்களை, மாயைகளை தூக்கி தூர எறிந்து பகவானுடைய திருவடிகளை நம்ம அர்ப்பணித்து அவருடைய நாமத்தையும் அவருடைய திருவடிகளுக்கும் சேவைகளை செய்து வந்தோமானா ஒரு நாமம் கூட வீணாகாதுன்னு பகவான் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஒரு சேவை கூட வீணாகாது, நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைம் கூட வீணாகாது. எல்லாத்தையும் பகவான் காத்திருந்து கை நிறைய பலனாக அள்ளி தருவார். அதுவரை நாம் காத்திருக்கணும். நான் போன சத்சங்கத்தில் சொன்ன மாதிரி தான், ராமனுக்கும் 14 ஆண்டுகள் வனவாசம் இருக்கும், பாண்டவர்களுக்கும் 13 ஆண்டுகள் வனவாசம் இருக்கும். பாண்டவருடைய மனைவியாக இருந்தாலும் ஒரு இடத்துல சீலையை உறிஞ்சி அவமானப்படுத்த வேண்டியது இருக்கும். எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். ஏன் எனக்கு இப்படி நடந்துட்டே, கிருஷ்ண பரமாத்மா கூடவே தானே இருந்தார், அப்படி இருந்தும் பாஞ்சாலிக்கு மானபங்கம் நடந்ததே, அப்போது எனக்கு ஏன் நடந்தது அப்படி கிடையாது. நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன பெரிய பிடுங்கியா அப்படிலாம் ஒன்று கிடையாது. எனக்கு ஏன் அப்படி நடந்தது, உனக்கு தான் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும், எல்லாருக்கும் அவமானங்கள் நடக்கும், நடக்காமலாம் ஒன்று இருக்குது. அதனால் நான் என்கிற அகந்தை இல்லாமல் வருவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடப்பவை எல்லாத்தையும் பாடமாக ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் அவருடைய திருவடிகளை நாம் அர்ப்பணித்து இறை சேவையை மட்டும் நம்ம மனசார ஏற்றுக்கிட்டு அவருடைய நாமத்தை மட்டும் செய்துக்கிட்டு சரணாகதி தத்துவத்தின் மூலமாக இறைவனை நாம் வழிபட்டு வந்தோமானால் நிச்சயமாக எல்லா காரியங்களும் கைகூடும், எல்லா தடைகளும் நீங்கும், எல்லா சித்தங்களும் நமக்கு அருளாசியாக கிடைக்கும். இழந்தவைகள் இழந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்வைகளாக இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாள் நாம் இருந்தாலும் எல்லா சித்தம் கைகூடும். அடுத்தடுத்த பிறப்புகளிலும் பகவான் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கான அஸ்திவாரத்தை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த நல்ல சித்ரா பௌர்ணமி தினத்திலே பகவானுக்கான நாமத்தை நாம் பாடி அவருக்கான சேவைகளை மனப்பூர்வமாக செய்வோம். அவருடைய உத்தரவு கிடைச்சாச்சு, எல்லாம் இனி தொடங்கி சித்தமாக செய்வோம். யோகி ராம் சுரத்குமார், ஜெயகுருராய்.